அண்ணாமலையை டார்கெட் பண்ணி இப்ப அடிக்கவே வேண்டாம். அண்ணாமலையுடைய உழைப்பில் அந்த இயக்கத்தை கொண்டு போனால் அது நல்லது. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளுக்கு தான் பலம் என்ற ரீதியில் திமுக அதிமுகவே அடிக்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சுன்னு நான் பாக்குறேன். உதயநிதியை பின்தள்ளும் வேளையில் விஜயும் துவக்கி விட்டார் அப்படிங்கிறது புரியுது. ஸோ இனிமேல் இது கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வெசஸ் அண்ணாமலைன்னு ஆகும். அண்ணாமலை இங்கேயே இருந்தும் பண்ணலாம், இல்ல பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து 31 நிப்பாரா. அவன் பேண்ட்ல மூத்திரம் போயிட்டான்னு வெளியில சொல்ல முடியாது, என் கட்சிக்கு தான் அவமானங்கிற மாதிரி. இது உங்களுக்குள் நடந்துள்ள விஷயங்களை பேச வேண்டாம். திரு அண்ணாமலை அவர்கள் ஏதாவது நல்ல பேச்சாளி ஜெயிக்க முடியும்னு சொன்னால் சீமானோ திருமாவளவனோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும். சோ அண்ணாமலைக்கு பாஜகவின் பின்புலமும் தேசியவாத சிந்தனை கொண்டவர்களும் சேர்ந்து உதவிச்சு. இப்ப அதுல ஒரு போர்ஷன் போகும்போதே அவருடைய பலம் பாதியாக குறைஞ்சிருக்கும். அண்ணாமலை இப்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-4% லெவல்ல தான் இருப்பார். ஏன்னா 17 லட்சம்ங்கிறதே தென்னவன் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர் திரு தேவப்பிரியா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். அண்ணாமலை அவர்களுடைய அந்த கட்சி ரொம்ப பரபரப்பா பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு. குறிப்பா பாத்தீங்க அப்படின்னா ராகவா லாரன்ஸ் அந்த கட்சியில இணைய போறாரு. அதே மாதிரி ரஜினிகாந்த் அவர்களுடைய 2வது மருமகன் அந்த வி தி லீடர்ஸ் அந்த இதுல இணைய போறாரு. அதே மாதிரி அந்த கட்சியிலும் இணைய போறாரு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சோ அதே நேரத்துல நிறைய விமர்சனங்களும் வந்துகிட்டு இருக்கு. சோ இந்த கட்சிக்கு வரவேற்பு எந்த அளவுக்கு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க சார்? இல்ல, அண்ணாமலையோட ஒரு கடினமான உழைப்பாளி. அவருடைய அறிவை பத்தி நம்ம சொல்லவே வேண்டாம். அமீபால ஆரம்பிச்சு ஜெப்டோ வரைக்கும் நமக்கு தெரியாத மேப்ல இல்லாத பேர் சொன்னாலும் அந்த நாட்டை பத்தியும் எல்லாவற்றையும் எளிய மக்களுக்கும் புரியுற மாதிரி, அது ஐஐடி ஐஐஎம்ல படிக்கிற மாணவர்களுக்கு அவங்க தரத்திலையும் கடைசிப்பட்ட பாக்குறவங்களுக்கும் ஏற்ற மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சிறந்தான ஒரு அறிவர். அதை தாண்டி பாத்தீங்கன்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த 2-3 வருடங்கள் தலைவராக இருந்த பொழுது வீட்டுக்கு போய் என் பெண் குழந்தைங்களையே பார்க்கல பல மாதங்களாக அப்படின்னு சொல்ற அளவுக்கு அர்ப்பணிச்சு செய்யறவர். ஒரு பணியை எடுத்துக்கொண்டால் அர்ப்பணித்து செய்பவர். சோ இப்ப அவர் ஆரம்பிச்சிருக்காரு. நீங்க கட்சிங்கிற வார்த்தையை நீங்க பயன்படுத்தினாலும் இன்று வரை அவர் இயக்கமாகத்தான் இருக்கிறார். இப்போ அவர் அந்த இயக்கத்துல கிட்டத்தட்ட 3 நாள்ல 16 லட்சம் பேருக்கும் அதிகம். நான் காலையில பார்த்த வரைக்கும் 16 லட்சம், மேபி இப்ப இன்னும் கொஞ்சம் ஏறி இருக்கலாம். சோ இப்ப இதுல இது யூனியன்ல ஒரு கணக்கு இருக்கு. நீங்க ஒரே நேரத்துல கம்யூனிஸ்ட் யூனியன்லயும் இருக்கலாம், காங்கிரஸ் யூனியன்லயும் இருக்கலாம். அதாவது வழக்கு ஏதாவது போட்டு பெனிஃபிட் வருதுன்னா 2 பேர்கிட்டயும் கிடைக்கும். அது ஒண்ணு. இரண்டாவது, உங்களுக்கு இது அதுக்கு பேர் என்ன சொல்றது, இது ஓடுது. இப்ப என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி சில அரசியல்ல இறங்காத ஆளுங்களும் போட்டிருக்காங்க. ஒண்ணும் இல்லைன்னா ஜேவிசி ஸ்ரீராம் நானும் சேர்ந்திருக்கேன், ஆனா நான் அரசியல்ல இறங்கவில்லை அப்படிங்கிறாரு. சோ என்ன ட்ரைனிங் கொடுக்குறாங்க என்ன பார்க்கலாம். அந்த இதுல ஒரு 15 நாள் ட்ரைனிங்னா அதுல கலந்துக்க டைம் இருந்தா கலந்துப்போம். சோ இயக்கத்துல இருக்கிற எத்தனை பேர் தமிழ்நாட்டுக்குள்ள இருக்காங்க? ஏன்னா நான் ட்ரை பண்ணல. அதுல ஆதாரோ ஓட்டர் ஐடியோ தமிழ்நாட்டுல இருந்தாதான் சேர முடியுமா? வெளியில இருக்கிறவங்க சேர முடியும்னா அவங்களுக்கு தமிழ்நாட்டுல ஓட்டு கிடையாது. பட் இல்ல சார், அமெரிக்கால இருந்து நிறைய பேர் சேர்ந்திருக்காங்க சார், வெளிநாடுகள்ல இருந்து. அப்ப அதுதான் இப்ப யூடியூப்ல நம்ம சேனல்ல நீங்க என்னுடைய வீடியோவோ யாரையோ போடுறீங்க, 10,000 15,000 வியூ காட்டுதுன்னா சாதாரணமாக அதுல 1/3 பங்கு தான் தமிழ்நாட்டுக்குள்ள இருந்து வரும். மீதம் இந்தியால 1/3 பங்கும் வெளிநாட்டுல இருக்கிறவங்களும் வரும். இப்ப அதே ரேஷியோல தமிழ்நாட்டுக்கு வெளியில இருந்து வந்திருந்தா அது ஓட்ட கணக்கு வராது. சரி, உங்களுக்கு இதுல 2014 பாராளுமன்ற தேர்தல்ல 48 லட்சம் பாஜக நின்ற அந்த 23 தொகுதியிலையும் கூட்டணியா 68 லட்சம் வந்துச்சு. சோ இப்ப அந்த 68ல 3/1 பங்கு இவருக்கு எளிதாக வரக்கூடும். பட் பாஜகவை சேர்ந்தவர்கள் என்னை பொறுத்த வரைக்கும் இவரை இப்பொழுது விமர்சனம் செய்வதை தவிர்க்கலாம். பல பேர் ரொம்பவும் தேவையற்ற கொஞ்சம் அவர் அப்ப நடந்துகிட்டதாக அவர் சரியா நடந்துக்கல அப்படின்னு பெண்கள் உட்பட பலர் சொல்வதெல்லாம் இப்ப தவிர்க்கலாம். அவர் பண்ணட்டும், நீங்க உங்க வேலையை பண்ணுங்க. அண்ணாமலை எதிர்கட்சி தலைவர் போல இருந்து கொண்டு அந்த 3 வருஷம் திமுகவை ஆட்டி வச்சார். அதை தன்னுடைய கரிஸ்மா பிளஸ் இதை வச்சுக்கிட்டு விஜய் ஜெயிச்சார். அப்கோர்ஸ் அண்ணாமலை தனியாக இருந்து பிஜேபி தனியா இருந்தா இந்த 30% வாங்காட்டியும் ஒரு 10-11% தனியா வாங்கியிருந்தா 4வது அணியாக அது திமுகவை ஜெயிக்க வச்சிருக்கோம். சரி, அமித்ஷா மோடியுடைய 2026 திட்டம் பாஜக திமுக தோக்கணும், அது நடந்துருச்சு.
பட் விஜய் வந்துட்டாரு. சோ இப்பொழுது இந்த தேர்தல்ல வந்துள்ள முடிவு 26 தேர்தல்ல திமுக 170 தொகுதியில நின்று 24%, அதுலயும் ஒரு 5 தொகுதிகள் எம்எல்ஏக்கள் மதிமுக மனிதநேய மக்கள் கட்சி, இதை தவிர கொங்கு மக்கள் கட்சி எல்லாம் போட்டா திமுகவுடைய ஓட்டு 20% கிட்ட வந்துருச்சு. தனியா திமுக மட்டும். அதிமுக 21, அதுலயும் மத்த கட்சி நின்னது எடுத்தா 20, 19. சோ 2 கட்சியும் சேர்ந்து 39%ங்கிறது கிட்டத்தட்ட 1977க்கு அப்புறம் மிகவும் லோயஸ்ட். திமுக தனியாக 2014 பாராளுமன்றத்தில் 23%, அதிமுக 21% 2024 எடுத்தாங்க. இப்ப அதை விட குறைஞ்சிருக்காங்கன்னா மக்கள் தாவேகாவை இரண்டாவது முக்கிய திராவிட கட்சி கொண்டு போயிட்டாங்க. எம்ஜிஆர் வர்றதுக்கு முன்னால் காங்கிரஸ் வெர்சஸ் திமுகன்னு மாறினது அதிமுக வெர்சஸ் திமுகன்னு மாறி இருக்கு. இப்ப இதை தாவேகா வெர்சஸ் பிஜேபி அல்லது தாவேகா வெர்சஸ் அண்ணாமலை அண்ட் பிஜேபி கூட்டணி என்று மாறக்கூட வாய்ப்பு இருக்கிறது. இப்படி இருக்கிறப்ப அண்ணாமலையை டார்கெட் பண்ணி இப்ப அடிக்கவே வேண்டாம், அவர் முயற்சி செய்யட்டும். ஏன்னா நவம்பர் மாதம், இன்றைய நிலையில் நவம்பர் மாசம் இது முனிசிபாலிட்டி கார்பரேஷன் தேர்தல்ல அவர் இயக்கத்தை சேர்ந்தவர்கள் போட்டியிடுவார்கள்னு ஒரு செய்தி நேற்று படிச்சேன். ஸோ சட்டமன்றம் இப்போதைக்கு 31 தான், பாராளுமன்றம் 29 தான். என்னுடைய பார்வையில் சட்டசபையில 100க்கும் மேற்பட்ட எதிர்கட்சி உறுப்பினர்களை வச்சுக்கிட்டு நடத்துறது விஜய்க்கு கஷ்டம். திமுக அதிமுக மிகப்பெரிய அளவில் போராட்டங்கள், எதிர்ப்பு, இது வெளிநடப்பு இதெல்லாம் செஞ்சாங்கன்னா உள்ளுக்குள்ள எனக்கு தெரிஞ்சு இதுல என்னுடைய கணக்குப்படியும் தாவேக்கால உள்ள இருக்கிற முக்கிய தலைகளோடு தொடர்பு உள்ளவர்கள் கூறுவது நவம்பர் மாதம் இந்த கூட்டணி காங்கிரஸ், விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் இவங்க ஐயுஎம்எல் சேர்ந்து இதுல உங்களுக்கு கார்பரேஷன் முனிசிபல் தேர்தல்ல பெரும்பாலானவற்றை ஜெயிச்சா பிப்ரவரி மாதம் மார்ச்ல உத்தரப்பிரதேச தேர்தலோடு சேர்த்து தமிழக சட்டசபையை கலைச்சு வருவாங்கன்றாங்க. அப்படி வரலன்னு சொன்னால் இன்னும் 4 வருஷத்துக்கு அண்ணாமலைக்கு சட்டமன்ற தேர்தல் இல்லை. அவர் மோடியின் அரசியலை பார்த்து தான் நான் வந்தேன்னு சொல்லியிருக்கிறதுனால அவர் பிஜேபி எடுத்து 2029 வேட்பாளர் போடுவாரா, இல்ல விஜய் மாதிரி என்னுடைய போட்டி சட்டமன்றம்னா 31 வரைக்கும் வெயிட் பண்ணணும், அன்லஸ் முன்னாடி வந்தா. அதனால என்னுடைய வேண்டுகோள், அண்ணாமலை இப்பொழுது அவர் இயக்கத்தை காணட்டும். நீங்க சொல்ற மாதிரி அந்த 17ல பாதிக்கு பாதி தமிழ்நாடுன்னு வச்சா கூட அதுல எவ்வளவு ஓட்டர்ஸ். ஸோ இது ஒரு நல்ல துவக்கம். அதை தாண்டி ஓட்டா கன்வெர்ட் பண்ணணும், அதெல்லாம் இட்ஸ் லாங் டைம் சார். அதான் சார், அந்த கேள்விக்கு பதில் என்ன சார்? அதாவது ராகவா லாரன்ஸ் ரஜினி அவர்களுடைய இரண்டாவது மருமகன். இல்ல இதுல யார் வந்து சேர்ந்தாலும் ராகவா லாரன்ஸுக்கு சீட்டு கொடுப்பாங்களா? எத்தனை சினிமாக்காரங்களுக்கு சீட்டு காங்கிரஸ் இதுக்குள்ளேயே கொடுக்க முடிஞ்சது? கௌதமி அவர்கள் ராஜபாளையத்தை டார்கெட் பண்ணி ஒர்க் பண்ணிட்டு அவங்களுக்கு சீட்டு கொடுக்க முடியாம அதிமுக போனாங்க, அங்கேயும் சீட்டு கிடைக்கல. சோ குஷ்புக்கு மாத்திரம் 1000 லைட்ஸ்ல கொடுத்தாங்க, மத்தபடி கஸ்தூரி இன்னும் எத்தனையோ பேர் சேர்ந்த பொழுது யாருக்கும் கொடுக்க முடியல. சரத்குமாருக்கு கொடுக்கல, ராதிகா கொடுத்து தோத்தாங்க. சோ இது எல்லாருமே ராதாரவி வந்துட்டு வெளில போனார். இதெல்லாம் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்ல வரலாம், பட் எத்தனை பேரு எவ்வளவு வாய்ப்பு கொடுக்க முடியும்? இவங்கெல்லாம் வந்து குறைந்தபட்சம் எம்எல்ஏ எலெக்ஷன் தான் நிப்பாங்க, இதுல நிக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இப்ப இடைத்தேர்தல் கேக்குறோம்னா சார், ஆக்சுவலா இந்த 2 பேருமே பாத்தீங்க அப்படின்னா ரஜினி அவர்களுடைய ஆட்கள். இப்ப ரஜினியுடைய இரண்டாவது மருமகன் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ராகவா லாரன்ஸ் வந்து அவரோட மிகப்பெரிய ஃபேன். இவங்க 2 பேரும் இறங்கும் போது ரஜினியுடைய ஆசி இந்த கட்சிக்கு முழுசா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுமே அப்படிங்கிறாங்க. இல்ல இது அந்த சிச்சுவேஷன் வந்தால் தேவை என்றால் ரஜினி கிளாரிபிகேஷனே கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். இது அவர் தனியாக போட்டியிட்டு வெல்லட்டும், என்னுடைய பெயரை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம்னு ஏதாவது அறிக்கைகள் வரலாம். நீங்க சொல்ற அளவுக்கு க்ளோஸா போறப்ப, ஏன்னா 2006 தேர்தலையோ என்னமோ ரஜினி ஒரு முறை அறிக்கை விட்டார், அவங்கவுங்க கட்சியில எந்தெந்த கட்சிக்கு பிடிக்குமோ பாருங்க, எந்த ஒரு கட்சியும் என்னை பயன்படுத்தி கொள்ள வேண்டாம். சார் ரஜினி இன்னைக்கு எந்த அளவுக்கு ஒரு ஆக்டிவ் ஓட்டு உள்ளவருங்கிறதுல எனக்கு முழு தெரியலன்னு சொல்லணும். ஏன்னா நாங்க எங்க ஜெனரேஷனுக்கு முன்னாடி எம்ஜிஆர் சிவாஜியில எம்ஜிஆர் மட்டுமே வெல்ல முடிஞ்சது, சிவாஜி வந்து விட்டு தோற்றார். இது அதுக்கு அடுத்த ஜெனரேஷன் கமல், ரஜினியில கமல் வந்து விட்டு 5% மேல ஓட்டு வாங்க முடியல. சோ இப்ப ரஜினி வராமல் போய்விட்டார், இப்ப வந்து விஜய் வெற்றி பெற்றிருக்கிறார். அதனால இன்னைக்கு ரஜினியுடைய பவர், ஏன்னா இன்னைக்கு திமுக விடுகிற ஓட்டே 40 வயசுக்கு மேலதான்,
அதிமுக விழுறது 50 வயசுக்கு மேலதான், இளைஞர்கள் ஓட்டை எடுக்க முடியவில்லை. சோ ரஜினியை விட ராகவா லாரன்ஸ் தனிப்பட்ட முறையில் நிறைய சோசியல் ஒர்க் பண்ணுவார், உதவி செய்வார்னு வருது. சோ அவர் தாவேகா சார்பாக திருச்சி கிழக்குன்னு சொன்னதுக்கு மறுபறிக்கை ஏதோ விட்டார்னு நினைக்கிறேன். இப்ப அது எனக்கே சம்பந்தம் இல்லை, என் பேரை யாரோ பயன்படுத்துகிறார்கள் என்று அவர் சொன்னதாக எங்கேயோ படிச்ச ஞாபகம். சோ இதெல்லாம் கரண்ட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் பார்க்கணும். அண்ணாமலையுடைய உழைப்பில் அந்த இயக்கத்தை கொண்டு போனால் அது நல்லது. தமிழ்நாட்டில் மாநில கட்சிகளுக்கு தான் பலம் என்ற ரீதியில் திமுக அதிமுகவையே அடிக்க முடியுங்கிற நிலைமை வந்துருச்சுன்னு நான் பாக்குறேன். அதாவது 4 வருஷம் இபிஎஸ் ஆட்சியை பார்த்துட்டாங்க, 5 வருஷம் ஸ்டாலின் ஆட்சியை பார்த்துட்டு அவங்களுக்கு போடாம 20,000 கோடி பணம், 15,000 கோடி திமுகவும் 5,000 கோடி அதிமுகவும் செலவு செஞ்சு அவங்களை விட அதிகமா செலவே செய்யாம யாரு வேட்பாளர்னே தெரியாம உங்களுக்கு 108 பேர் விஜய் வாங்கியிருக்கார். அதுவும் 35%. எம்ஜிஆர் தன்னுடைய முதல் தேர்தலில் சிபிஎம் பிளஸ் ஃபார்வர்ட் பிளாக்கோட சேர்ந்து 32% தான் ஓட்டு வாங்கினார். ஆனால் தனியாக நின்றதுனால இவருக்கு மெஜாரிட்டி வரல. ஒரே ஒரு சின்ன பாயிண்ட் மாத்திரம் புரிஞ்சுக்கணும், எம்ஜிஆர் இருந்த பொழுது 21 வயசுக்கு மேலதான் ஓட்டு, இப்ப 18க்கு கீழே. சோ இவருக்கு போட்டுள்ளது இளைஞர்கள் 30 வயசுக்கு கீழேன்னு சொன்னால் ஒரு வயசுக்கு 10 லட்சம் ஓட்டு உண்டு. அதாவது 10th எக்ஸாம் எழுதுறது 9ல இருந்து 10 லட்சம் பேர் வருஷத்துக்கு. சோ 18 வயசுல இருந்து 30 வயசு வரைக்கும் கிட்டத்தட்ட 1,30,00,000. அதுல 60% பிளஸ் பெண்கள் போட்டிருக்கிறது இவர் வாங்கியிருக்கிற ஓட்டுன்னா. சோ எம்ஜிஆர் பீரியட்ல அந்த 18ல இருந்து 21 கிடையாது. சோ 21ன்னா ஓட்டு வாங்குறதுக்கு 22, 23 வயது ஆகும். அதனால உங்களுக்கு விஜய் வாங்கியிருக்கிறது மிக அதிகமான ஓட்டு. திமுக அதிமுக இனிமேல் அவர்கள் தேவையில்லை என்ற முடிவுக்கு மக்கள் வந்துட்டாங்கன்னு தான் நான் பாக்குறேன், என்னை பொறுத்த வரைக்கும். அதனால் அந்த இடத்தை பாஜக லாங் டேர்ம்ல எடுக்கணும். பட் இப்ப அண்ணாமலை இருந்து பண்ணியிருந்தா இன்னும் எளிதாக இருக்கும். இப்ப தனியா வந்திருக்கிறதுனால அண்ணாமலை வெர்சஸ் விஜய், விஜய் வெர்சஸ் அண்ணாமலை அப்படின்னு போட்டா நல்லது. இதுல பெரும்பாலான என்ன சொல்றாங்க, அதிமுக 121 சீட்ல 3வது இடத்துக்கு போயிடுச்சு. சோ அதிமுக கிடையாது, இது விஜய் அண்ணாமலை உதயநிதினு வருன்றாங்க. இன்னைக்கு கேஎன் நேரு வழக்கில் திரு ரத்தீஷ் பெயரை இவங்க சேர்த்திருக்காங்க, தமிழக போலீஸ் சேர்த்திருக்காங்க. சோ ரத்தீஷ் யாருன்னு பார்த்தால் நேரடியாக உதயநிதியுடைய நண்பர். இன்னும் சொல்ல போனால் உதயநிதியுடைய ரெட் ஜெயண்ட்டுக்கு பதிலாக ஆகாஷ் பாஸ்கர் தயாரித்த ஏதோ ஒரு படத்துல, இட்லி கடையோ அல்லது பராசக்தியிலையோ, நன்றி ரத்தீஷ் ரத்னவேல்னு ஒரு பேனரை நான் ஸ்கிரீன்ஷாட்டாக பார்த்தேன் எங்கேயோ. சோ அந்த இவருக்கு டாஸ்மாக் உடைய எம்டிக்கு இந்த கம்பெனில இருந்து இந்த பிராண்டை வாங்குங்க, டெண்டர் போடாதீங்க, இப்படி எல்லாம் கண்டிஷன் ஆர்டர் போட்டது இந்த ரத்தீஷ் தான். சோ ரத்தீஷ் மீது இப்ப அந்த கேஎன் நேரு வழக்கில் சேர்த்துட்டாருன்னா உதயநிதியை பின்தள்ளும் வேலையில் விஜயும் துவக்கி விட்டார் அப்படிங்கிறது புரியுது. சோ இனிமேல் இது கொஞ்சம் கொஞ்சமாக விஜய் வெர்சஸ் அண்ணாமலைன்னு ஆகும். அண்ணாமலை இங்கேயே இருந்தும் பண்ணலாம், இல்ல பிஜேபியோட கூட்டணி சேர்ந்து 31ல நிப்பாரா, வேற கட்சிகள் இல்லாமங்கிறதும் நடக்கலாம். ஐ மீன் 31 தான் மாநில தேர்தலில் அவர் கலந்துக்கணும். இல்ல சார், இதுலதான் நமக்கு ஒரு கேள்வி இருக்கு. இன்னைக்கு நீங்களே சொல்லியிருந்தீங்க நிறைய பாஜக தலைவர்கள் விமர்சனங்களை வைக்கிறாங்க அப்படின்னு. குறிப்பாக கல்யாணராமன் ரொம்ப நாளா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஒரு மூத்த நிர்வாகி, நிறைய நாட்கள் அவர் வெளியே வராம இருந்தாரு, கொஞ்சம் கட்சியில இருந்து விலகியே இருந்தாரு. சோ அண்ணாமலை அவர்கள் வெளியே போனதுக்கு அப்புறமா அவர் இப்ப ஆக்டிவா செயல்பட ஆரம்பிச்சிட்டாரு, நிறைய பேட்டிகள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதுல காட்டமான விமர்சனங்களை வச்சுக்கிட்டு இருக்காரு. அதே மாதிரி டெய்சி அப்படிங்கிறவங்க இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்திருக்காங்க. சோ இந்த மாதிரியான விமர்சனங்கள் கூட்டணி வைக்க கூட ஒரு ஏற்பில்லாத ஒரு சிச்சுவேஷனை ஏற்படுத்திடும்ல. இல்ல நான் அதை பேர் சொல்லாம சொன்னேன், நீங்க பேரோட சொல்லிட்டீங்க. கண்டிப்பாக இது தவிர்க்கப்படலாம். அதாவது தனிநபர் 4 பேர் நம்ம ஆபீஸ்ல பேசுறப்ப நம்மளே ஏதாவது ஒரு நாள் சின்ன விஷயங்கள் இப்ப பார்த்து பூதாகரப்படுத்தப்பட முடியும், இன்னொன்னு மறந்து போகலாம். அதை விட்டுட்டு இதை சொல்வதால் எந்த பயனும் இல்லை. இது ஜெஃப்ரி ஆர்ச்சருடைய ஒரு நாவல்ல உட்கார்ந்து வெளியுறவுத்துறை அமைச்சரும் இந்த அமைச்சரும், அவங்களுக்கு அதுக்கு பேர் என்ன சொல்றது, ராணுவ அமைச்சரும் ஆர்மியோட சண்டை போடுறதா வேண்டாமாங்கிற ஒரு சிச்சுவேஷன்ல வெளியுறவுத்துறை அமைச்சர் ரொம்ப கேவலமா நடந்துகிட்டு இருப்பாரு. இதை வெளியில சொல்லுவீங்களான்னு மனைவி கேட்கும் போது அவன் பேண்ட்ல மூத்திரம் போயிட்டான்னு நான் வெளியில சொல்ல முடியாது, என் கட்சிக்கு தான் அவமானங்கிற மாதிரி இது உங்களுக்குள் நடந்துள்ள விஷயங்களை பேச வேண்டாம். திரு அண்ணாமலை அவர்கள் மெர்சல் படமோ ஏதோ ஒரு படம் வந்த பொழுது எல்லாரும் விமர்சனம் செஞ்சு அந்த படம் ஓடுச்சு. அதன் பிறகு ஒரு அறிக்கை விட்டார், யாரும் எந்த படத்தை பற்றியும் விமர்சனம் செய்யாதீங்க, இது எந்த படத்தையும் ஓட்டுவதற்கோ தடுப்பதற்கோ நம் வேலை இல்லை அப்படின்னாரு. அதே மாதிரி தற்போதைய தலைவரோ அல்லது அகில இந்தியத்திலிருந்து யாராவது இப்ப அமைப்பு செயலாளர்னு ஒருத்தர் இல்லை, அதனால அவர்கள் யாராவது இதை கொடுத்துட்டா எனக்கு பெட்டர். அண்ணாமலை
அவரை ப்ரூவ் பண்ணி வர்றதுக்கு இப்போதைக்கு தேர்தல் இல்லை. அவர் இதுல கூட கட்சி பேர்ல நிப்பாரா இல்ல சுயேட்சைகள் இவர் மன்றம்? ஏன்னா விஜய் முன்னாடி போன இதுல பஞ்சாயத்து தேர்தல்ல அவங்க விஜய் ரசிகர் மன்றம் சார்பாக தனிச்சு சுயேட்சையா தான் நின்னாங்க. ஜெயிச்சதுக்கு அப்புறம் சொல்லிக்கிட்டாங்க. சோ இவருடைய கட்சி அரசியல் கட்சியாக மாற்றி இவர் இயங்குறப்ப அப்ப அவரும் இது இந்துத்துவாக்கு எதிராகவோ அல்லது வேற விஷயங்கள் பண்ணா, இப்ப திருப்பரங்குன்றம் தீபம் ஏத்த வேண்டாம்னு சொன்னா அவரை விமர்சனம் பண்ணுங்க. அதை விட்டுட்டு மற்றபடியாக தனிப்பட்ட விமர்சனங்கள் தனிப்பட்ட விஷயங்கள் மக்கள்கிட்ட எடுபடாது. பாஜகவுடைய இமேஜ் தான் குறைக்கும். அண்ணாமலை அதாவது நல்ல பேச்சாளி ஜெயிக்க முடியும்னு சொன்னால் சீமானோ திருமாவளவனோ மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கணும். அவர்கள் 2 மணி நேரம் தன்னுடைய ரசிகர்களோ அல்ல கூட்டத்துக்கு வந்தவங்கள கட்டி போடும் அளவுக்கு திறமை கொண்டவர். சோ அண்ணாமலைக்கு பாஜகவின் பின்புலமும் தேசியவாத சிந்தனை கொண்டவர்களும் சேர்ந்து உதவிச்சு. இப்ப அதுல ஒரு போர்ஷன் போகும்போதே அவருடைய பலம் பாதியாக குறைஞ்சிருக்கும். இப்ப நீங்க திட்ட எப்படி திமுக சாதாரண மக்களை எல்லாம் சங்கிகளாக மாற்றியதோ நீங்களும் அந்த மாதிரி பண்ணாதீங்க, வேண்டாம் என்பதுதான் என்னுடைய கோரிக்கையாக இருக்கும். அண்ணாமலை இப்பொழுது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு 2-4% லெவல்ல தான் இருப்பார். ஏன்னா 17 லட்சம்ங்கிறதே 5.5 கோடிக்கு போட்டீங்கன்னா அதுக்குள்ள கம்மியா தான் வருது, 3% தான் வருது. அதுல எவ்வளவு ஓட்டாகுங்கிறது. அதனால இப்பொழுது பாஜக ஆதரவு மக்களையும் நீங்க பேசுறதுனால கெடுக்கத்தான் செய்யும். அவரை பற்றி விமர்சனத்தை தவிருங்கள். அவர் தன்னை நிரூபிச்சு வரட்டும், அவ்வளவுதான் சொல்றேன். அவர் உழைப்பில் அவர் வர முடியும், வரலாம். பட் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னு நமக்கு தெரியாது. இன்னைக்கு பேப்பர் பாத்தீங்கன்னு சொன்னீங்கன்னா தினமலர்ல எல்லாம் திமுகவில் ஒரத்தநாட்டு எம்எல்ஏ வைத்திலிங்கம், அவர் அதிமுக அமைச்சராக இருந்தவர், டிசம்பர் மாதம் திமுகவுக்கு போனாரு. ஜனவரி மாதம் அவர் பெயரில் இருந்த லஞ்ச ஊழல் வழக்கு, அதாவது 2013ல அவர் வீட்டு வசதித்துறை அமைச்சராக இருந்த பொழுது, நீங்க இப்ப ஊர்ல தான் இருக்கீங்க, சென்னையில இருந்து உங்க ஊருக்கு போகணும்னா போன வருஷம் எல்லாம் பெருங்களத்தூர்ல போய் பஸ் ஏறுவீங்க. அந்த பெருங்களத்தூர் பஸ் ஸ்டாப்ல இருந்து கொஞ்சம் முன்னாடி இருக்கிறது ஸ்ரீராம் SEZ. அந்த SEZல ஐடி பார்க் அப்ரூவல் வாங்கிட்டு ஐடி பார்க் விக்கலன்னு சொன்ன உடனே அதுல ரெசிடென்சியலா மாத்துறதுக்கு 1450 வீடுகள் கட்டுறதுக்கு 2014ல ஸ்ரீராம் குரூப் அப்ளை பண்ணுச்சு. அதை கொடுக்காமல் திரு வைத்திலிங்கம் வச்சுட்டு 2014ல் வைத்திலிங்கத்துடைய மகனுக்கு 28 கோடி ரூபாய் கடன் என ஸ்ரீராம் குரூப்ல வேறொரு கம்பெனி கொடுத்துச்சு. 2014ல இருந்து 2020 வரைக்கும் எந்த ஒரு பிசினஸுமே ஜிஎஸ்டி டிரான்சாக்சனோ அந்த நிறுவனம் செய்யவே இல்லை. எனவே இது லஞ்சம் தான் என்று அறப்போர் இயக்கம் கண்டுபிடிச்சது. அதன் பிறகு ஐடி போய் ரெய்டு பண்ணி அந்த வைத்திலிங்கம் அல்லது அவர்கள் குடும்பத்துக்கு சொந்தமான 100 கோடி ரூபாய் சொத்துக்களை முடக்கி வச்சிருக்கு. இப்ப இந்த நிலையில இவர் டிசம்பர் மாதம் திரு வைத்திலிங்கம் திமுகல இருந்து அதிமுகவுக்கு போறார். போன உடனே திமுக அரசு அந்த வழக்கில் சாரம் இல்லை அப்படின்னு மூடிடுச்சு. அதை கோர்ட்ல முந்தானேத்து சொன்னப்ப, அதாவது ஜூன் 2-3ல சொன்னப்ப, அப்பொழுது அங்க இருந்த பத்திரிகையாளர் இல்ல அவருக்கு அந்த செய்தி வந்ததுனால் ஃப்ரீ பிரஸ் ஜேர்னல்ங்கிற ஆங்கில பத்திரிகையில வந்து சார், நான் நீங்களும் அந்த பேரையே கூட கேட்டிருக்க மாட்டேன், சென்னையில எக்ஸ்பிரஸ், ஹிந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அவர் திரு சித்தார்த் பிரபாகர் அவருடைய எக்ஸ் ஹேண்டில்ல போட அதை நான் பாக்குறேன். அடுத்த 2வது நிமிடம் அதை ஷேர் பண்ணி அறப்போர் ஜெயராமன் இந்த வழக்கில் பெட்டிஷன்தாரர் நான் தான், என்னிடம் சொல்லாமல் எஃப்ஐஆர் க்ளோஸ் பண்ண முடியாது, நான் மீண்டும் வழக்கு போடுறேன்னு சொல்லியிருக்கார். அண்ணாமலையுடைய பிரபலமானதற்கும் திமுகவை பின்தள்ளுவதற்கும் அவர் செய்த அந்த டிஎம்கே ஃபைல்ஸ் மிக முக்கியமானது. அப்படி இருக்கிறப்ப அதிமுக இருந்து ஒரு அமைச்சர், ஒரு முன்னாள் ஊழல்தாரர் மிக தெளிவாக ஆதாரங்கள் ரொம்ப தெளிவா இருக்கு, எந்த ஒரு இதுவும் செய்யாம 28 கோடி ரூபாய் 2014ல வாங்கியிருக்காரு. அதுல இன்னைக்கு மதிப்பு போட்டீங்கன்னா 4 மடங்கு ஏறி இருக்கும். சோ இதை பற்றி அண்ணாமலை எதுவும் சொல்லல, மற்றவர்களும் திமுக பாஜகல இருக்கிறவங்களும் சொல்லலன்னா திமுகல சேர்ந்தால் இப்ப வாஷிங் மிஷின்ல போட்டு பாவ மன்னிப்பு பெற்று அவர் ஒருத்தர் பரிசுத்தராய் வருவாரா அப்படின்னு இன்னைக்கு யாருமே விமர்சனம் வைக்கவில்லை. சோ அதே மாதிரி உங்களுக்கு நீங்க சிவகங்கை பக்கத்துலதான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொன்னது சிவகங்கையுடைய அமைச்சரா எம்எல்ஏவாக அமைச்சர் பிரபு இருக்கிற டிபார்ட்மெண்ட் கனிம வளத்துறை. நேற்றுக்கு ஹைகோர்ட் சொல்லி இருக்கு, கனிம வளத்துறையில் 750 கோடிக்கு திருநெல்வேலி மாவட்டத்துல மற்றும் சட்டத்திற்கு மீறி கொடுத்ததை மீறி எடுத்ததுக்கு 250 கோடி அபராதம் போட்டதை திரு துரைமுருகன், அதாவது திரு அப்பாவும் அன்றைய திருநெல்வேலி எம்பியும் மிரட்ட
வேறொரு அதிகாரியை போட்டு 250 கோடி ரூபாய் பெனல்ட்டிய வெறும் 15 கோடி, அதுவும் மாசம் மாசம் இஎம்ஐ கட்டலான்னு சொன்னதை அது செல்லாது, ஒரிஜினலா போட்ட இதுபடி வாங்குங்கன்னு தீர்ப்பு வந்திருக்கு. இது சரியினால் கிட்டத்தட்ட 25,000 கோடி வருமானம் உள்ள கனிம வள சட்ட மீறல்களை ரெகுலரைஸ் பண்றதுக்கு ஜனவரி மாதம் திமுக ஒரு சர்க்குலர் போட்டிருக்கு. தாவேக்கா அதை வாபஸ் வாங்கணும். இதையெல்லாம் அண்ணாமலை பேச வேண்டும். அண்ணாமலையை எங்களை போன்றவர்கள் பிஜேபியில வந்தார், தேசியம் பேசுகிறார், திமுக செய்த ஊழலை பேசினார். இப்ப அன்னைக்கு அவர் கொடுத்த இதுல இயக்கம் ஆரம்பிக்கிறதுல இனிமேல் எனக்கு திமுக, அதிமுக, பாஜக, தாவேக்கா எல்லாம் ஒன்று என்று சொல்லி இருக்கிற போது இது அவர் கண்டிப்பாக இந்த விஷயங்களை பேச வேண்டும். திமுக இப்படி தன் கட்சியில சேர்ந்தா அந்த டிவிஎஸ்சி வழக்கையே க்ளோஸ் பண்ணுவேன்னு பண்ணியிருக்காங்கன்னா, என்னை பொறுத்த வரைக்கும் இதுல இன்னொன்னும் வருது. தாவேக்கா இதை எதிர்த்து அந்த டிவிஎஸ்சி பண்றதோட இதை க்ளோஸ் பண்ண முயற்சிக்கு விகாரியஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிம்பாங்க. உங்க அலுவலகத்தில் உங்களுக்கு கீழே என்ன நடந்தாலும் மேனேஜருக்கோ இல்ல முதலாளிக்கோ இது உண்டு. அந்த விதத்தில் ஸ்டாலின் மீதும் வழக்கு பதிய வேண்டும் என்ற கோரிக்கையை வைக்கிறேன். அண்ணாமலையும் இதையெல்லாம் பேசணும். ஏன்னா அண்ணாமலை பலம் பெற்று பாஜகவை வளர்த்ததன் பின்புலம் அவர் டிஎம்கே ஃபைல்ஸ் வெளியிட்டது. எனவே இந்த ஒரு முக்கிய விஷயம், திமுக ஒருத்தர் சேர்ந்தா அவர் செய்த எல்லா ஊழலும் மறையும் என ஸ்டாலின் செய்துள்ளதை கண்டிக்க வேண்டும். இது என்னுடைய கோரிக்கை. ஓகே சார், எங்களோட இணைந்து நிறைய விஷயங்கள் அண்ணாமலை அவர்களை பத்தி பகிர்ந்துகிட்டீங்க. உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றி சார்.